TKTUC-யின் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. பார்த்து மகிழுங்கள். யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாரீர். யூடியூப் சேனல் வரவேற்கிறேன். தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். ஆமா, அத்தனை பேருக்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்துமுத்து பாத்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோர்க்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்துமுத்து பாத்துக்கிட்டு சொந்த கதை பேசுவோர்க்கு வணக்கம். வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லா மதத்தோர்க்கு வணக்கம். ஆமா, எல்லா மதத்தோர்க்கு வணக்கம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கியர் எல்லா மதத்தோர்க்கு வணக்கம். ஆமா, எல்லா மதத்தோர்க்கு வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி இன்னும் எல்லா மொழி பேசுவோர்க்கும் வணக்கம். தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி இன்னும் எல்லா மொழி பேசுவோர்க்கு வணக்கம். ஒரு வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. காட்டு மரம் வெட்டும் கூட்ட இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் கூட்ட இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாயவரம் போற மச்சான். மாயவரம் நானும் வரேன் போவோமா மச்சான். மாலை போட்ட ஆட்டம் கொஞ்சம் பாப்போமா. மாலை போட்ட ஆட்டம் பார்க்க மானே நீங்க இருந்தா மாமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா. இந்த மாமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா. காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். மொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். மொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். நாட்டுக்குள்ள நாய்களும் நரிகளும் நால்வகை பேய்களும் நாட்டியம் ஆடுதடா. மனிதன் என்னும் போர்வையில் இருக்குது, பார்வையில் நடக்குது நான் கண்ட மிருகமடா. அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே. எப்படி அடையாரும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே. நீயும் நானும் ஒண்ணு ஒண்ணு நசந்தா மனசுல ஒண்ணு. பொய்யையும் பொரட்டையும் கொன்னு இந்த பூமிய புதுசா பண்ணு. சொன்னத சொல்லவா சொல்லாமொழி என் வழி செல்லவா. அட ஒன்னத்தான் நம்புற நல்லவா, உன்னாலே மாறுதல் வந்திடும் அல்லவா. காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் கூட்டம் இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். ஆளாளகண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க. என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. என் காலுக்கு சலங்கையிட்ட உங்க காலடிக்கு முதல் வணக்கம். எங்கால் நடமாடும் ஐயா கற்றகளை வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும். நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும். சபையாடிய பாதம் இது நிக்காது ஒரு போதும். காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவர்க்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். தொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தோம். காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தோம். அற்புதமாக பாடினாய், அழகாக பாடினாய். உன் பாட்டை உன் குரலை கேட்டுவிட்டு வெளியில இருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களும் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். வழக்கறிஞர்லாம் வெளியில போறது உள்ள வர்றது அவங்களுக்கு சகஜம். அது கோர்ட் நடக்கிறதா? கோர்ட்லயே பாருங்களேன், அவங்க உள்ள போறது வெளியே வர்றது. ஆமா, போறது வர்றது. யார் யாரு எதுக்கு போறாங்க எதுக்கு வராங்க தெரியாது. அங்க ரெண்டு பேர்ட்ட பேசிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம வழக்கறிஞர்களுக்குள்ளே உள்ள கோணம்.
இது யதார்த்தம். ஒரே அட்டென்ஷன்ல இருக்கவே நம்மளால முடியாது. நகர்ந்துகிட்டே இருக்கணும். நடந்துகிட்டே இருக்கணும், போய்கிட்டு இருக்கணும், நின்னு பேசணும், எந்திரிக்கணும், போய்க்கணும். அதான நம்ம பழக்கமே. ஆமா. பொதுவா வழக்கறிஞர்களாவே ஒரு இது இருக்கு. கூண்டுல ஒருத்தர் நின்றுருக்கான். எல்லாம் வழக்கறிஞரா இருக்கு, அதனால சொல்றேன். ஓஹோ. கூண்டுல குற்றவாளி கூண்டுல நிக்கிறான் ஒரு ஆளு. குற்றவாளி கூண்டுல வக்கீலையா கேக்குறாரு. என்ன கேக்குறாரு? ஏய், நீ லஞ்சம் வாங்கியது உண்மையா? நம்ம ஆளு கூண்டுல நிக்கிறான் பாருங்க. அவன் என்ன செஞ்சான்? சாதாரணமாக அவன் இப்படி மோட்டை பாத்துக்கிட்டு இப்ப நமக்கு கோவம் வருமா இல்லையா? உன்னதான் கேக்குறியா, லஞ்சம் வாங்கினது உண்மையா இல்லையா? அப்போ இப்ப ரொம்ப கோவம் வந்துச்சு வக்கீலுக்கு. அதிகமா கோவம் வந்து உன்னதான் கேக்குறேன், வாயத்துடன் சொல்ல போறியா, லஞ்சம் வாங்கினது உண்மையா இல்லையா? அப்போ சரி. இப்ப ஜட்ஜையாவுக்கு கோவம் வந்துருச்சு. அவருக்கு கோவம் என்ன கேட்டாரு? எவ்வளவு நேரமா கேக்குறாரு, சொல்லியா சொல்லியா? அப்பதான் நம்ம ஆளு பதறிட்டு சொல்லிருக்கான். என்ன சொல்லிருக்கான்? ஐயா, இவ்வளவு நேரம் உங்களை கேட்கறாரு நினைச்சுக்கிட்டு இருந்தையா. அதெல்லாம் இருக்கும். இப்படி ஒரு கதை நம்மளை பத்தி, வக்கீல்களை பத்தி பல கதைகள் உண்டு. ஓஹோ. கண்ணதாசன் ஒரு கதை சொன்னாரு. கண்ணதாசன் என்ன கதை சொன்னார்? சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில இருக்க சுவர் ஒரு தடவை விழுந்துருச்சான். இந்த ரெண்டு ஊரும் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லுவேன். அது தெரியாம தானடா எவன் எப்படியோ போய்கிட்டு இருக்கான். ஆமா. சொர்க்கத்துக்கு போறேன், சொர்க்கத்துக்கு போங்கன்னு. அம்பேத்கர் சொல்றதுக்கு கடவுள் சொன்னா சொர்க்கத்துக்கே போலாம்னாரு ஒருத்தர். ஆமா, அம்பேத்கர் சொல்றதுக்கு கடவுள் சொன்னா சொர்க்கத்துக்கு போலாம். சொர்க்கத்துக்கு டிக்கெட் முதல்ல எங்கன்னு காட்டுங்கிறாங்க. போறோம். இந்த நாட்டை சொர்க்கமாக்க பாடுபட்டவர் டாக்டர் அம்பேத்கர். ஆமா. இந்த நாட்டை, இந்த வாழ்ற பூமியே சொர்க்கமாக்க பாடுபட்டவர் அம்பேத்கர். அவரை சொல்லாம கடவுளை சொன்னா சொர்க்கத்துக்கு போலாம். அப்ப சொர்க்கத்துக்கு நகரத்துக்கு இடையில உள்ள அது இந்த பெரியார் பண்ண வேலை தெரியுமில்ல உங்களுக்கு, அந்த படத்திலே வந்துச்சு. என்னது? ஒரு ஆளு கங்கையில போயிட்டு அப்படி தண்ணியை ஏற்றி ஊத்திக்கிட்டே இருந்திருக்கான். ஊத்திக்கிட்டு இப்படி மேல போட்டிருக்கான். சரி, என்ன பண்ற? பெரியார் கேட்கிறாரு, என்ன பண்ற? அதுக்கு மேலோகத்தில் இருக்க எங்க முன்னோர்களுக்கு எல்லாம் அனுப்பிட்டு இருக்கேன். ஓஹோ. இவர் ஒண்ணுமே சரியா. பெரியாரு என்ன செஞ்சாரு? ஓரமா உட்கார்ந்து அந்த பக்கம் போய் இப்படி ஏத்திருக்காரு. தண்ணி அள்ளி ஊத்திருக்காரு. நீ எங்க ஏத்துறேன்னு கேட்டிருக்காங்க. ஈரோட்டுல கொஞ்சம் தோட்டம் காஞ்சி போய் கிடக்கு, இங்க இருந்து தண்ணி ஏத்துறேன் அப்படின்னு இருக்காரு. லூசாயா, நீ இங்க இருந்து எப்படி அங்க போகும் தண்ணி ஈரோட்டுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு பெரியார் சொன்னார், கண்ணுக்கு தெரியாத அந்த லோகத்துக்கே இங்க இருந்து நீ அனுப்புற தண்ணி போகும்போது ஈரோட்டுக்கு போகாதடா அந்த இருக்கு ஈரோட்டுக்கு அப்படி கேட்டார். அதனால சொர்க்கம் நரகம், சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில இருக்க சோறு விழுந்துச்சான். சொர்க்கத்துல என்ன பண்ணுவாங்க, நரகத்துல என்ன பண்ணுவாங்க? சொர்க்கத்துல என்ன பண்ணுவாங்க? ஆமா, சொர்க்கத்துல ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தம் எல்லாம் டான்ஸ் ஆட. ஓஹோ. சோமபானம், சுராபானத்தை வச்சுக்கிட்டு கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அது கட்டில் அமைந்ததடா. Introducing the Nibab Home Lift. Experience the future of convenience and accessibility with Nibab Home. கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அது கட்டில் அமைந்ததடா. இங்கு சட்டங்கள் தர்மங்கள் ஏதுமில்லை, இன்ப சக்கரம் சுத்துதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் நீந்துகின்றேன், ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் ஏன் ஏன். இந்த பக்கம் சொர்க்கத்துல அப்படி டான்ஸ் ஆடுவாங்களாம். சரி, சோறுக்கு இடையில இந்த பக்கம் நரகம் இருக்கான். அங்க என்ன செய்வாங்க? அங்க எண்ணெய் சட்டியில போட்டு நம்மள வறுப்பாங்களாம். எந்த கம்பெனி என்ன? எந்த கம்பெனி என்னையா? ஆமாண்ணே, அது இப்போ ரொம்ப பயங்கரம். இப்ப புதுசா கிளம்பிட்டாங்க. என்ன சொல்றாங்க? ஏன்னா இப்ப நம்மளையும் கொலஸ்ட்ரால பண்ணி எல்லாம் வாக்கிங் போனாங்க. ஆமா, என்னென்னமோ சொன்னாங்க. இப்ப யோகாவை திணிச்சிட்டாங்க, யோகா முடிச்சிட்டாங்க. ஆமா, எல்லாம் யோகா யோகான்னு போயிடுச்சு. அது வறுக்கிறாங்கன்னு வச்சுக்க, வறுக்கிறாங்க. என்ன சேர்த்த போட்டு வறுப்பாங்களாம். இங்க நெடி அடிக்காதா இந்த பக்கத்து? இப்ப இதெல்லாம் நமக்குள்ள கேள்வி விட்டுருங்க. சரி, இதெல்லாம் கேள்வி நமக்கு வரும் பண்ணலாம் வச்சுக்கோங்க. ஆமா ஆமா. இப்ப சொர்க்கத்துக்கு நம்ம கதைக்கு வந்துருங்க. கதை கண்ணதாசன் சொன்ன கதை, கண்ணதாசன் சொன்ன கதை. ஓஹோ. நீங்க யாரும் தப்பா நினைக்கப்படாது. நினைக்கப்படாது, கதைக்கு தான். இது நான் சொல்லல, கண்ணதாசன் சொன்னது. ஏமா, அந்த சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இல்ல சோறு கீழே விழுந்துச்சுல. ஆமா, அது சொர்க்கத்துல இருக்கவன் சொன்னா நரகத்துல இருக்கவன் பார்த்து நீ தாண்டா கட்டி கொடுக்கணும்னு. ஓஹோ. நரகத்துல இருக்கவன் முடியாதுட்டானா. முடியாதுட்டானா. அப்ப நான் கோர்ட்டுக்கு போவேன், நான் சொர்க்கத்துல இருக்கவன். ஓஹோ. அப்ப நரகத்துல இருக்கவன் எல்லாம் சொன்னானா, கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கேஸ் ஜெயிக்காது. ஏன் ஜெயிக்காது? இந்த கேஸ் பூரா ஜட்ஜு வக்கீல் எல்லாம் இங்கதான் இருக்கான்.
இது கண்ணதாசன் சொன்னது. கண்ணதாசன் சொன்னாங்க பூரா ஜட்ஜி வைக்கிறது பூரா இங்கதான் இருக்க, நீ எப்படா ஜெயிப்ப அப்படின்னாங்களாம். ஓஹோ. இதெல்லாம் இருக்கு இன்னைக்கு இருக்கிற ஆனால் இன்னைக்கு திராவிட மாடலுக்காக உழைக்கிற ஓஹோ. உங்களை போன்ற சட்ட வல்லுநர்கள் இந்த மண்ணை பொன்னாக்க உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த நிலத்தை பொன்னாக்க உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உழைக்கிறப்ப. ஆ. ஆமா ஆமா. என்னங்க என்னென்னமோ சொல்லி கிளப்புறாங்க. கிளப்புறாங்களா? ஆ. ஆமா. இப்ப இலவசம் கொடுத்தா ஓஹோ. ஐயா சொல்றாரு என்ன யாரு 56 இன்ச்சு. ஓஹோ 56. அவர் என்ன சொல்றாரு? எந்த டேப் வச்சு அளந்தாங்கன்னு யாருக்கும் தெரியல. நிக்க வச்சு அளந்தாங்களா உட்கார வச்சு அளந்தாங்களா? சும்மா எப்படி அளந்துருக்காங்கன்னு வச்சுக்க. அவங்க பிரச்சனை. அவங்க வேலையை அளக்குறது தானே. ஆமா. வாயால அளக்குறது இல்லைன்னா எதுலயாவது அளக்குறது. இலவசம் கொடுத்தா நாடு பின்னோக்கி போகுமா? ரொம்ப பின்னோக்கி போகலாமா? நீங்க வேணா மகாபாரதத்துக்கு எங்கேயோ எழுதிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. நாங்க முன்னோக்கி போறதுக்கு பது போட்டா அம்மா நாம எல்லாம் படிச்சோம், நம்ம எல்லாம் படிச்சோம். இப்போ எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. அடே ஆத்தி. ஆமா ஆமா. என்னென்ன லிஸ்ட் பிள்ளைகளை போட்டு அனுப்புறோம்? காலைல 6:30 மணிக்கு லிஸ்ட் போடுறான் வீட்டுல. என்ன லிஸ்ட் போடுறான்? லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டேன். ஹோம்ஒர்க் எடுத்துட்டேன். பேனா எடுத்துட்டேன். ஜமெண்ட் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எடுத்துட்டேன். லஞ்ச் டவல் எடுத்துட்டேன். இல்ல 13 லிஸ்ட் போடுறான் பள்ளிக்கூடம் டிக் போட்டு தான் அனுப்புறாங்க. ஆமா. எல்லாம் எடுத்துக்கிட்டு புத்தகத்தை மட்டும் வச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் அங்கே இருந்து போன் பண்றாங்க. ஓஹோ. அப்படிலாம் இருக்கும். எடுத்துட்டு போயிருக்கோம். இதெல்லாம் இப்ப பள்ளிக்கூடம் போயில. இப்போ பாருங்க இங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் பாருங்க. ஓஹோ. எல்லாரும் இவ்வளவு பேர் இருக்கீங்க. ஆமா. மேக்சிமம் பள்ளிக்கூடத்துக்கு போனது எப்படியா இருக்கும்? எப்படி போயிருப்போம் பள்ளிக்கூடம்? நான் எல்லாம் படிக்கல. ஓஹோ. எங்க அம்மாட்ட சொல்லுவேன், அம்மோ பள்ளிக்கூடத்துக்கு போறேன். எங்க அம்மா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா, ஹோம்ஒர்க் எடுத்துக்கிட்டியா எல்லாமே கேட்டாங்க. ஒரே வார்த்தை தான் படிச்சு வந்துட்டான். ஒரே கேள்விதான். என்ன கேட்டாங்க நம்ம எல்லாம் பார்த்து? அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன். எங்க அம்மா என்ன சொன்னாங்க? தட்டை எடுத்துக்கிட்டியா? முடிஞ்சு போச்சு. ஏன் மத்தியானம் வீட்டுக்கு குடியாந்துருவோம். யோசிச்சு பாருங்க. தட்டை எடுத்துக்கிட்டியா சாப்பாடு போட்டு. ஆமா. இது எங்கேயும் இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் நடந்துச்சு? பெரியார் சொன்னாரு எப்படியாவது படிச்சுக்கிட்டா பொழைச்சிக்கலாம்டான்னு. படிச்சா எப்படியாவது படிச்சிடணும். எப்படியாவது படிச்சிடணும். கல்வி ரொம்ப முக்கியம். காலையில போய் நான் பிரேயர்ல மயக்கம் போட்டு விடுவேன், காலையில சாப்பிடாம போய். அப்படி யோசித்து இன்று உலகத்துக்கே மாடலாக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. உணவு பிரச்சனை. உணவு சோத்தை போட்டு படிச்சுக்கிறாங்க. கல்விக்கு காசு கொடுக்கறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காசை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆமா. எதுக்கு ஒன்றிய அரசு காசு கொடு, கல்வி காசு கொடு, கல்விக்கு நிதி கொடுக்க முடியாது. எங்க திட்டத்தை நீங்க அமல்படுத்தா தான் கொடுப்போம். எங்க திட்டத்தை அமல்படுத்தணும். புதிய கல்விக் கொள்கை. அப்புறம் எதுக்குப்பா ஒண்ணுமே வேற எதுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டோம்னா, அப்படின்னா இங்க வந்து மக்கள் தொகை பிரச்சனை. மக்கள் தொகை கம்மியா இருக்கிறதுக்கு கம்மியாவும், அதிகமா இருக்கிறதுக்கு அதிகமாவும் கொடுக்கறோம். நம்ம தான் அதிகம். யூபி பீகார்ல எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கான். தமிழ்நாட்டுல ரொம்ப மக்கள் தொகை கம்மியா இருக்கு. ஆந்திராவுக்கு நம்ம என்ன முடியாமையா பெக்கல? நம்ம அவங்களுக்கு சொல்லணும். முடியாம பெக்கலடா, படிச்சதுனால பெக்கல. படிச்சதுனால பெக்கல. கல்வி 70கள்லயே குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்துச்சு. 70கள்ல அப்ப பாவலர் வரதராஜன் ஒருத்தர், இளையராஜா அண்ணன். சரி. அவர் பாட்டு பாடுவாரு. என்ன பண்ணாரு? லூப்பு தரான் சரிதான் அண்ணா, மாட்டல் அண்ணா விடுவா அண்ணா, நாளைய தலைமுறை வீணா போகுது. அவர் அப்படி பாடினாரு. ஆனா 70கள்லயே நம்ம படிச்சுட்டோம். நம்ம படிச்சதுனால குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கரெக்டா யூஸ் பண்ணிட்டான் தமிழ்நாட்டுல. சரி. பீகார்லயும் ஊபிலையும் படிக்கல. அவன் என்ன செஞ்சான்? பலூன் ஊதிய உடைச்சிருக்கான். அவன் தெரியலங்க, பலூன் ஊதி உடைச்சிட்டான். நீங்க படிக்காம பலூன் ஊதி உடைச்சதுக்கு எங்கோட்டு காசாரா கொடுக்க முடியும்? என்ன கொடுக்க முடியுமா? நம்மோட்டு காசை கொடுக்க முடியுமா? கொடுக்கறாங்க. காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன அத்துரியம் பண்றாங்க பாருங்க. புதிய கல்விக் கொள்கை. இன்னைக்கு பாருங்க, இஸ்ரோல சேர்ந்திருக்கிற ஒரு விஞ்ஞானி தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 15ஆம் தேதி அவரும் இதே அரசு பள்ளியில, தமிழ்நாட்டு அரசு பள்ளியில படிச்சவர் தான். அரசு பள்ளியில படிச்சவர் தானே. 5 விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டில இருந்து சந்திரனுக்கு எல்லாரும் அனுப்புனா, உலகத்துக்கே எல்லாரும் ராக்கெட். ஆனா நம்மால் அனுப்புனா தமிழ்நாட்டில இருந்து. தமிழ்நாட்டுல விஞ்ஞானி யோசிச்சு தென் துருவத்துக்கு அனுப்பியிருக்கான். எல்லாரும் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் பண்ணானா, அவன் ஏதோ தென் துருவத்துக்கு எப்படி அனுப்புன? எப்படி யோசிச்சீங்க அப்படின்னு கேட்டா அந்த விஞ்ஞானி சொல்றாரு. அந்த விஞ்ஞானி என்ன சொன்னார்? ஒண்ணு இல்ல, ஆமா, எதையும் மாத்தி யோசிச்சு பாருன்னு பெரியார்னு ஒருத்தர் எங்க ஊர்ல சொல்லி கொடுத்தாரு. மாத்தி யோசின்னு ஆமா, முடியும்னு யோசின்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால படிச்சான். அதான் விட்டோம்னா இவங்க என்ன நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க? சந்திரனுக்கு தென் துருவத்துக்கு அனுப்புனா, ஆமா, சந்திரன் எங்க இருக்காருன்னா சிவபெருமான் தலையில இருக்காருன்னு. இப்ப சிவபெருமான் தலையில இருக்காருன்னா ஜக்கி வாசுதேவ் தலையில என்ன இருக்கு?
அந்த ஆளு பாருங்க சிவன் சிலையை வைனா கஞ்சா அடிச்சுட்டு அவன் சிலையை வச்சிருக்கான். அதை திறக்கிறதுக்கு 56 இன்ச்சு பிரதமரே வர்றாரு. நீங்க பண்ற அட்டூழியம் அந்த சாமியார் பயிலுவா பூரா பேரும் கிளம்பிட்டு இந்த சாமியார் பயிலுக்கு ஒத்து ஒரு மாதிரி இங்க ஒரு ஆளு நரின்னு ஒண்ணு இருக்கு. நரி ஆளு நரி. ஆமா ஆமா. அவங்க 4 பேர் கிளம்பி இருக்காங்க. இந்த ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டுனே? இந்த நல்ல விளைஞ்ச வயல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விளைஞ்ச வயல்ல நெல்ல விளைஞ்ச முத்தின கருது பூரா தலையை கீழே போட்டுக்கிட்டு பேசாம இருக்கும். ஆமா. இந்த பதர் மட்டும் ஒன்னொன்னு அங்கங்க நீட்டிக்கிட்டே இருக்கும். பாத்துருக்கீங்களா? அப்படிங்க நிக்கிறாமா. நான் இருக்கிறேன். ஓஹா. நான் இருப்ப காட்டுறதுக்கு இப்படி பதறுதான் இருப்ப காட்டிக்கிட்டே இருக்கும். ஆஹா. முத்துனது பூரா பேசாம இருக்கும். சரி. இந்த பதறுகள்லாம் யாருன்னா சாட்டையில 56 இன்ச்சு. ஓஹோ 56. அவர் என்ன சொல்றாரு? எந்த டேப் வச்சு அளந்தாங்கன்னு யாருக்கும் தெரியல. நிக்க வச்சு அளந்தாங்களா உட்கார வச்சு அளந்தாங்களா? அம்மாப்பா எப்படி அளந்துருக்காங்கன்னு வச்சுக்க. அவங்க பிரச்சனை. அவங்க வேலையை அளக்குறது தானே. ஆமா. வாயால அளக்குறது இல்லைன்னா எதுலயாவது அளக்குறது. இலவசம் கொடுத்தா பயனுண்டா? பயனாகல. ஒன்னா இருக்கணும். ஓஹோ. ஆனா ஒரே மாதிரி இருக்கப்படாது. இருக்க முடியாது. ஒரே மாதிரி இருந்தா எந்த வேலையும் ஆகாது. நீங்க ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கல்வி, ஒரே உணவு, ஒரே இது. நாளைக்கு ஒரு சட்டத்தை போடுவேன். நாளைக்கு ஒரு சட்டத்தை போடு. அந்த சட்டத்தை நம்ம வரவேற்பு இருக்கான். அவன் தெரியலங்க பழுவு நூதி உடைச்சிட்டான். அதான் நீங்க படிக்காம அப்ப பாத்தீங்கன்னா முத்தின கதிர பூரா பேசாம இருக்கும். இந்த முத்தின கருது பேசாம இருக்கும். ஆமா. இந்த பதர் மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கும். பாத்திருக்கீங்களா? ஓஹோ. அதுக்குதான் பாட்டு மருதகாசி எழுதினாரு. என்ன மருதகாசி? தரைய பார்த்து நிக்குது நல்ல கதிரு, தன் தவற மறந்து வெளியே நீட்டுது பதறு. ஓஹோ. அதுபோல் அறிவு உள்ளவே அடங்கி கிடக்குறான் வீட்டிலே, எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே. அதாலே மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே. இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. அழகா சொன்னாரு. இந்த பதர்னால ஒரு பிரயோஜனம் இல்ல. இந்த பதர்னால ஏதாவது அடுத்து பார்த்தா பிரயோஜனம் உண்டா? நம்ம பாட்டுக்கு நம்ம நடைய கட்டி போய்கிட்டு இருக்கிறோம். ஆமா. இந்த நாட்டை மாத்துறதுக்கு சீர்குலைக்கிறதுக்கு என்னென்னமோ ஒரு சட்டத்துல கையெழுத்து போடுறது இல்ல. மொழி கேட்டா என்ன சொல்றான்? ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கடவுள், ஒரே தேர்தல், ஒரே உணவு, ஒரே தக்காளி, ஒரே வெங்காயம், ஒரே உருளைக்கிழங்கு. அட லூசுகளா ஒன்னா எப்படி இருக்கும்? முடியுமாடா? 5 விரல் இருக்குன்னா 5 விரலும் ஒன்னா இருக்கு. ஆமா. ஒரே மாதிரி இருக்குமா? அதான் பிரச்சனை. ஒரே மாதிரி இருந்தா எதுக்காவது ஆகுமா? எதுக்காகாதா? ஒரே மாதிரி இருந்தா. ஆமா. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. ஒரே நாடு ஒன்னா இருக்கு. ஒரே கை விரல்ல ஒன்னா இருக்கிறது வேற. ஆமா. நாம திராவிடம் என்ன சொல்லுது? திராவிட மாடல் என்ன சொல்லுது? ஒன்னா இருக்கணும்னு சொல்லுது. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருக்கிறது வேற. ஓஹோ. அதான் ஒன்னா இருக்கணும். ஆமா. இப்ப இந்த விரல் இங்க இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு விரல் இங்க இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஏதாவது பயன் உண்டா? பயனாகல. ஒன்னா இருக்கணும். ஓஹோ. ஆனா ஒரே மாதிரி இருக்கப்படாது. இருக்க முடியாது. ஒரே மாதிரி இருந்தா எந்த வேலையும் ஆகாது. நீங்க ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கல்வி, ஒரே உணவு, ஒரே இது. நாளைக்கு ஒரு சட்டத்தை போடுவேன். சட்டத்தை போடு. அந்த சட்டத்தை நம்ம வரவேற்பு எல்லாரும். ஆமா. என்னென்னத்தே சட்டம் போடுறீங்களா? எல்லாம் ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே கல்வி எல்லாம் சொல்றீங்கல்ல. நாளைக்கு ஒரே சாதின்னு சொல்றான். ஒரே சர்டிபிகேட் தான் சொல்லுவியா நீ? ஒரே சுடுகாடுனே சொல்ல முடியாது. ஆமா. இந்தியாவுக்கே மாடலா நடமாடும் சுடுகாட்டை ஈரோட்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். இங்கதான் நம்ம தானே பண்ணிருக்கோம். எவ்வளவு பெரிய விஷயம். ஓடன்னா போயிட்டு இருக்கணும். நாட்டை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றத்துக்கு யோசிக்கணும். நீங்க பின்னாடியே இழுத்துக்கிட்டு. ஆமா. ஒரே நாடு, ஒரே இது, ஒரே மொழி. ஒரு மொழி எங்க மொழிக்கு இதே மொழியும்டா. ஆமா. பாருங்க, தமிழ் மொழி நம்ம கீழடியில எடுத்து 3000 வருஷம்னு சொன்னா, சிந்து வெளியில எடுத்து 6000 வருஷம் நம்ம தான் நிரூபிச்சிருக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு நிரூபிச்சுட்டா. 6000 வருஷம், 6500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திராவிட மாடல்ங்கிறது அங்க இருக்கு. அங்க இருந்து தொடங்குது. சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்குங்கிற திராவிட மாடல். ஆமா. இவங்க என்னன்னா தமிழை விட ஒரு மொழி உண்டான உங்களுக்கு? இலக்கிய மொழி உண்டா? அவங்க தேவ பாசையா மொழி பேசுறா. மொழி தேவ பாசையா. அப்படி என்ன பாசை அது? இங்கேயும் பல லூசுக்கு அப்படியே கும்பிடுக்குது. நல்லா சொல்லுங்க மந்திரத்தை.
யந்து நதயோ வர்ஷந்து பர்ஜன்யாஹ ஓஹோ சுவித்பலா ஓஷதயோ பவந்து நீங்கள் அன்னவதாம் மோதனவதாம் இதாம். மாமிக்ஷவதாம். நல்லா கேட்டுங்க, இது நான் சொல்ற மந்திரம் இல்ல, ஆமா ரிக்வேதத்துல இருக்கிற மந்திரம், வேதத்துல உள்ளது. வேதத்துல உள்ளது. என்ன சொல்றான்? அதுல மாமிக்ஷவதாம் எல்லாம் வச்சு படைக்கிறாங்க. ஓ அப்படின்னா அவன் பூரா கறி தின்ன பயிலுவதான். எல்லாம் நல்லா ஃபுல் போடு போட்டிருக்கேன். புல் போடு, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, குதிரை கறி, நம்ம இவ்வளவும் வெட்டி சாப்பிட்டவன் தான். ஓஹோ அப்புறம் பௌத்தத்துக்கு பிறகு இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களும் நாங்களும் சுத்தம் சுகம் இப்ப மந்திரம் சொல்றான். ஆமா எந்து நதையோ வருஷந்து பஜன்யாக ஓஹோ சுவித்பலா ஓஷதயோ பவந்து அப்படி அன்னவதாம் மோதனவதாம். நல்லா யோசிச்சு பாருங்க, பொங்கல் முடிஞ்சிருக்கு. ஆமா நம்ம உழவர் திருநாளை எப்படி கொண்டாடுறோம்? ஓஹோ அதுதான் திராவிட நாடு. திராவிட என்ன கொண்டாடுறோம்? என்னது? பொங்கலுக்கு கொண்டாடுறோம். ஆமா இந்த இந்தியாவில் இருக்க எல்லா பண்டிகையும் யோசிச்சு பாருங்க, பொங்கலையும் மட்டும் யோசிச்சு பாருங்களேன். யோசிங்க. எல்லா பண்டிகைக்கும் ஊரு குப்பையாகும். ஊரு குப்பையாகும். பொங்கல் மட்டும்தான். பொங்கல் மட்டும்தான் ஊரு சுத்தமாகும். பாத்துருக்கீங்களா? ஊரே சுத்தமா இருக்கும். போய்க்கு எரிச்சு பழையதை எரிச்சு கோலம் போட்டு நீட்டாக்கி காட்டு பொங்கல், மாட்டு பொங்கல், மாட்டு பொங்கல், ஆமா எல்லாத்துக்கும் பொங்கல் வச்சு எப்படி தமிழன் பண்டிகைகளே வச்சிருக்கான் பாருங்க. ஓஹோ இப்ப நம்ம படைக்கிறது ஆமா வருஷத்துல ஒரு நாள் ஆமா நன்றி சொல்றோம். ஓ. எதுக்கு? எதுக்கு? இந்த உணவை கொடுத்த சூரியனுக்கு நன்றி. ஆ? இயற்கைக்கு நல்லா கேட்டுங்க, உணவை கொடுத்த சூரியனுக்கு நன்றி. அதிமுக காரன் பொங்க வச்சாலும் சூரியனுக்கு தாண்டா பொங்க வைக்கணும், லூசுகளா? இல்ல அண்ணாமலை வச்சா மட்டும் நீ நிலவுக்கு வைக்க போற? முடியாது. எல்லா லூசு பயல்களும் சூரியனுக்கு தான் பொங்க வைக்கணும். ஆமா ஆ? சூரியனுக்கு தானே பொங்க வைக்கணும். இது சயின்ஸ், இது சயின்ஸ், அறிவியல், ஆ. விஞ்ஞானம். ஏன் சூரியனுக்கு வச்சான் தமிழ? ஏன்? இந்த இன்னைக்கு பச்சையா அப்படி இருக்குதே, ஓஹோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன? யாருன்னு? பச்சை மரகத பட்டு விரித்து படுத்து கிடக்குது இயற்கை. இயற்கை பங்குனி சித்திரை உச்சி கதிரவன் பதித்த முத்திரை மசக்கை. பச்சை மரகத பட்டு விரித்து படுத்து கிடக்குது இயற்கை. இயற்கை இந்த இயற்கை பச்சைமையா இருக்கு. ஓஹோ அது அந்த சூரியன் கொடுத்ததுடா. அப்புறம் நல்லா ஊர் நாடு பூரா போய் சொல்லுங்க, மாவட்ட மாவட்டமும் சொல்லுங்க. ஆமா இந்த நாட்டுல பசுமையாவும் நல்லா வளர்ச்சியாவும் செழுமையாவும் இருக்கும்னா அது எதனால? எதனால்? சூரியனால. எங்க நல்லா சொல்லுங்க, சொல்லுங்கள். சூரியனால தான் இருக்கிறோம். ஓஹோ அதான உண்மை. ஆமா ஆ. உண்மைதான். ஆ. இப்ப பொங்கல் வைப்போம், நம்ம பொங்க வைப்போம். மாட்டுக்கு பொங்கல் வைப்போம். பொங்கல் வச்சு நம்ம வருஷத்துல ஒரு நாள் இந்த உணவை கொடுத்த மாட்டுக்கோ சூரியனுக்கோ நன்றி சொல்றோம். ஆனா டெய்லி நன்றி சொல்றோம்னு இந்த மந்திரத்தை சொல்றாங்க. ஓஹோ என்ன மந்திரம்? என்ன மந்திரத்தை? எந்து நதையோ வர்ஷந்து பஜன்யாக ஓஹோ சுபித்பலா ஓஷதயோ பவந்து ஆயி அன்னவதாம் மோதனவதாம் மாமிக்ஷவதாம் ஏஷாம் ராஜா பூயாசம் ஓஹோ மோதனமுத்புருவதே பரமேஷ்டிவா பரமாமே வைனம் ஸ்ரீயம் கமயதி ஆஹா மா ஸ்வதார முதக்ஷதா சரி சம்யங்க ஜவரதா பூத்வா போற்றுவோம். வாஜம் வதத பத்ரயா. சரி சம்யங்க ஜவரதா பூத்வா போற்றுவோம். வாஜம் வதத பத்ரயா. செஞ்சிருவோம். பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி. ஓஹோ எப்படியா நம்ம உணவு பண்டிகை என்ன சொல்லுது? ஆமா நமக்கு உணவு கொடுத்தது சூரியன், மாடு, இயற்கை. உழைச்ச இயற்கைன்னு நம்ம கும்பிடுறோம். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, என்ன சொல்றான்? இந்த உணவை கொடுத்தது பிரம்மா கொடுத்தாரு. அவர் பெரிய விவசாயி. அவரு எந்த பிரம்மான்னு புரியுதா? ஆஹா பெரியார் ஒரு பேசியிருக்காரு. பெரியார் இந்த பிரம்மா போய் மகளையே கல்யாணம் பண்ணார். எப்படா மக மேல ஆசைப்பட்ட ஓஹோ அப்படின்னு கேட்டதுக்கு ஆசை வந்துட்டா ஆத்தாளாது மகளாது அப்படின்னு சொல்லி சேர்ந்துட்டாங்க. ஓஹோ அது சிவபெருமான் கேட்ட பரவாயில்ல சேர்ந்துக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சொல்லு காலங்கள். இத பெரியார் சொன்னா பெரியார் வந்து சேரணும்னு சொல்லிவிட்டாங்க. இப்ப கிளப்பிட்டு இருக்காங்க. நமக்கு அல்வா குடுக்குற மாதிரிதான். ஏன்னு கேளுங்க, என்ன விஷயம்? இப்ப பெரியார் சொன்னத மறுபடியும் இவங்களே கிளப்பி விட்டு இந்தாருப்பா பெரியார் இதைத்தான் சொல்லியிருக்காரு, பாத்துக்கோ பெரியார் சொல்லி நமக்கே வழி போட்டு குடுக்குறாங்க. ஆமா நம்ம அவன் பிரம்மாவுக்கு நன்றி சொல்றான். ஆனா ஏன் பிரம்மாவுக்கு நன்றி சொல்றான் அவன்? ஏன்னா இந்த நாட்டுல வர்ணாசிரமம்னு ஒண்ணு இருக்கு. வர்ணாசிரமம் தலையில் பிறந்தவன், தோளில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், காலில் பிறந்தவன். தலையில் பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியன், கால்ல பிறந்தவன் சூத்திரன். தாழ்த்தப்பட்டவன் பஞ்சமே லிஸ்ட்ல வரலையா, அவன் எங்க பிறந்தான்னு பெரியார்ட்ட கேட்டாங்க. பெரியார் என்ன சொன்னார்? அவன் தான்டா பிறக்க வேண்டிய இடத்துல அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தான் அப்படின்னாரு. அவரு
பெரியார் சொன்னார். பெரியார் சொன்னார். ஆமா பிறக்க வேண்டிய இடத்துல அப்பா அம்மாக்கு பிறந்த புர்ரா. ஓஹோ, நீ ஏன்டா லிஸ்ட் போடுற? ஆமா. இப்ப இந்த 4 வருணத்துல பிறந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. ஆமா, அந்த வேலையை செய்ய வச்சு என்னை உட்கார்ந்து சாப்பிட வச்சது எவனோ வேலை செய்வான். ஆமா, தேடுவான் பழனியாண்டி, திம்பான் ஆண்டி, அப்படி மாதிரி எவனாவது ஒருத்த உழைப்பா நான் உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த பிரம்மனுக்கு நான் நன்றி சொல்றேன்றான். அதுதான் இப்ப குலக்கல்வி முறையை கொண்டு வர. அதுதான் குலக்கல்வின்றான். குலக்கல்வி முறையே அதுதான் குலக்கல்வின்றான். ஓஹோ, ஆமா. எப்படி நம்மள படிச்சு வரக்கூடாதுங்கிற, நம்மள படிச்சு மேல வந்துடக்கூடாது. ஓஹோ, படிச்சு வந்துட்டோம்னா எப்படியாவது பாக்கலாம். டாக்டர் ஆகணும்னா நீட்டுங்கிறான். எல்லாத்துக்கும் நான் புதிய புதிய பரிச்சை வைக்கிறேன். புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்றான்? நம்ம ஏத்துக்க முடியாதுன்றா. நிதி என்னடா புதிய கல்விக் கொள்கையில புதுசா என்னடா பண்றீங்க? ஓஹோ, 12வது பப்ளிக், அதுக்கப்புறம் 11வது பப்ளிக், அதுக்கப்புறம் 10வது பப்ளிக், அதுக்கப்புறம் 8வது பப்ளிக், அதுக்கப்புறம் அதுலயும் தேடி வரியா? ஆமா. 5வது பப்ளிக், அதுக்கப்புறம் 3வது பப்ளிக். புதிய கல்விக் கொள்கையில 3வது பப்ளிக் எக்ஸாம் வச்சா அந்த வாத்தியார் நிலைமைய பாருங்க. அவன் இது கொஸ்டின் அவுட் ஆயிருதுன்னு அது இது பண்ணி 3வது பப்ளிக் நீட் தேர்வுக்கு ஆவுன்னாங்க. ஆமா, பீகார்ல ஆட்டோல கொண்டு போயிருக்காங்க. நீட் தேர்வு கொஸ்டின் கோர்ட்ல கேக்குறாங்க. ஏண்டா என்னென்னமோ பெரிய இதுங்கிறீங்க, நீட்டு எப்படிடா லீக் ஆச்சு கொஸ்டின் பேப்பர்னா? ஆட்டோல வரையில காத்துல பறந்துருச்சு. கதை எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா, அது மாதிரி இப்ப 3வது பப்ளிக்கா. 3வது பப்ளிக்னா ஸ்குவாட் வந்து பிட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுவாங்க. அப்படியா? எது பிட்டு வச்சிருக்கியா? என்ன இங்க கனமா இருக்கு? அது பேம்பர்ஸ் மிஸ். அவன் உச்சா போக தெரியாத பையன். அவனுக்கு பப்ளிக்னா என்ன சொல்ல வரான்? என்ன சொல்றான்? நம்ம பிள்ளைங்க மேல படிச்சு வந்துடக்கூடாது. சமூக நீதினா என்ன? சமூக நீதினா என்ன? என்ன? எல்லாரும் சமம். ஓஹோ, எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் சமமா இருக்கணும். இதுதானே சமூக நீதி. நம்ம சொல்றோம். ஆமா, இத சொன்னா அவங்களுக்கு கசக்குது. ஒரே நாடு, ஒரே மொழி. எங்க மொழியை இந்த தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவது, தமிழராக பிறந்து தமிழ் பேசுவதில் இருக்கிற பெருமை உலகத்துல வேற எதுக்கும் இல்லடா. எவனுக்கு கிடையாது, எங்களுக்கு இருக்கு. அதான் தெரியும், தைரியத்தோட சொல்றாங்க. அதை நீங்க காப்பாத்தி கொண்டு வந்தா 4 லூசுக வந்து இன்னைக்கு நாங்க தான் தமிழ் 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 போயிட்டே இருந்த பக்கம் நடப்போம். ஆளான ஆளே ஆடி காத்துல பறக்கையில இப்ப ஒரு ஆளு நாமினேஷன் போட்டிருக்கு ஈரோட்ல. எல்லா காலத்திலயும் இருக்காங்க. சீதா லட்சுமி போட்டிருக்காங்க. சீதா லட்சுமி எல்லாம் அந்த காலத்திலே பார்த்தவங்கடா நாங்க. போங்க கொடுங்க, எல்லா காலத்திலயும் பாத்துக்கிட்டாரு. ஆமா, எல்லா காலத்திலயும் பாத்துருக்கோம். ஓஹோ, போறியா? ஆமா, போட்டு போய் நம்மள இந்த மொழிய கேவலப்படுத்துறான். ஆமா, இனத்தை கேவலப்படுத்துறான், மாநில சுயாட்சி பண்றான், சிதைக்கிறான். இங்க கிளம்புறவன் பூரா அவங்கள பேசுகிறான்னா இங்கே பேசுறது நம்மளையே. ஆமா, இங்கே நோன்றது நோண்டிக்கிட்டு இருக்கு. இலவசம் கொடுத்தா தப்பான். யோசிச்சு பாருங்க. என்ன அன்னைக்கு ஒரு துக்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. துக்க வீட்டுல துக்க வீட்டுல பொம்பளையாளு சொல்லுது, அவன் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, ஒப்பாரி நம்ம நாட்டை ஒரு மாதிரி ஆக்கியிருக்கான். எப்படி பண்ணிட்ட 10 வருஷத்துல இங்க வருங்க. என்ன சொல்ற? துக்க வீட்டுக்கு போனா இப்ப இருக்க பொம்பளைகளுக்கு அழுகவே தெரியல. அழுக தெரிய மாட்டேங்குது. இப்ப இங்க ஒப்பாரி வச்சு அழுவுது. அன்னைக்கு ஒரு பொம்பளையால எல்லாம் அழுகுது. சரி, அது அழுகையில சொல்லுது. என்ன சொல்லுது? 3 மணி பஸ் போயிருவாடி. 4 மணி பஸ்ஸுக்கு போனா என்னடி? 4 மணி பஸ்ல டிக்கெட் கேட்பாங்கடி. 3 மணி பஸ் தாண்டி ஃப்ரீ பஸ். அங்க வரை துக்க வீட்டுல ஃப்ரீ பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அப்படி பயணம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல பெண்களை. அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த துக்க வீட்டுல அழுகிற பொம்பளைகளை பாத்திருக்கீங்களா? எப்படி அழுகுங்க? அன்னைக்கு ஒரு பொம்பளைகளுக்கு ஒப்பாரி வைக்க தெரியாது. அப்புறம் என்ன பண்ணுச்சு? அது என்ன பண்ணுச்சு? மைக் வேற வச்சிருக்காங்க செத்த வீட்டுல. கிராமத்துல எல்லாம் வச்சிருப்பாங்களா? அது என்ன பண்ணுச்சு? தைரியமா யூடியூப்ல ஒப்பாரின்னு டைப் பண்ணி ஒப்பாரி எடுத்து ஜாக்கெட்டுக்குள்ள போட்டு ஒப்பாரி பயங்கரமா வைக்குது. 3 ஆளு அழுதுகிட்டு இருந்ததுல உட்கார்ந்ததுக்கு பூரா சோகம் கவ்வி எல்லாம் வந்து 20 கவ்வி அழுகுது. அந்த ஒப்பாரிய கேட்டு நெசமாவே ஒப்பாரி பாடுதுன்னு நினைச்சுக்கிட்டு. எப்படி ரொம்ப சோகமாயி இறுக்கி கட்டி பிடிச்சதுல அந்த யூடியூப்ல பாட்டு மாறிடுச்சு. அழிச்சு பிடிச்சு டச் ஸ்கிரீன்ல. ஆமா, பாட்டு மாறிடுச்சு. என்ன பாட்டு? கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபாடி கட்டி பூடிடா
செத்தவன் என்ன நினைச்சேன்? செத்து கிடக்கிறவன் நினைச்சான். அது நடக்காம தானடா நம்ம போய் சேர்ந்துட்டோம். இப்ப பாரு, இப்ப விஞ்ஞானம் அப்படி போயிடுச்சு. விஞ்ஞானம் போயிருச்சு. ஓஹோ. அப்படி இருக்கு விஞ்ஞானம் ஆமா. வளர்ச்சி. ஆஹா. இவன் துக்க வீட்டுல அழுகுறாங்க. சரி. இப்ப புருஷனை பறி கொடுத்துட்டு தலைமாட்டுல பொம்பளையால உட்கார்ந்துருக்கு. தலைமாட்டுல அங்க உட்கார்ந்துருக்கு மனைவி. சரி. இந்த போன 2 கிழவி என்ன சொல்லி அழுகுறதுன்னு தெரியல. இந்த நாட்டை இந்தியாவை ஆமா 10 வருஷத்துல டிஜிட்டல் இந்தியா, ஆமா கேஷ்லெஸ் இந்தியா, மேக் இன் இந்தியா, அந்த இந்தியா. டிஜிட்டல் இந்தியான்னா என்னென்ன? ரொம்ப சிம்பிள். ஒரே சத்தம் தான் வரும். ஒரு சத்தம் தான் டிஜிட்டல் இந்தியா. என்ன செய்ய? டிங் டிங். பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 10. டிஜிட்டல் இந்தியா. டிங் டிங். பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 1. ₹1 சாக்லேட் வாங்கிட்டு அதுக்கு டிங் டிங் டிங். ஒரே சவுண்ட்ல மாத்தி விட்டான். ஒரு சவுண்ட்ல டிங் டிங். என்னன்னு கேட்டா பாத்தீங்களா டிஜிட்டல் இந்தியா. இந்தியா நீ போட்டாரு. ஏடிஎம்ல காசு எடுத்தோம்னா, ஏடிஎம்ல போய் காசு எடுங்க. காசு எடுத்தோம்னா காசு எடுத்த பிறகு சொல்லுது, இந்த ஸ்கிரீன்ல ஓடும். என்ன ஓடுகிற? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. நன்றி. என்னன்னு கேட்டா பாருங்க டிஜிட்டல் இந்தியா. ஓஹோ. நீங்க எந்த ஏடிஎம்ல போய் காசு எடுங்க. என்ன சொல்ற? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. நன்றி. ஏன் டிஜிட்டல் இந்தியா. ஓஹோ. திருவண்ணாமலையில 4 ஏடிஎம் கொள்ளையடிச்சாங்கல்ல. ஆமா. அவங்களுக்கு அதான் சொல்லியிருக்கு. என்ன சொல்லுச்சு? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. கரெக்ட். இதுதான் டிஜிட்டல் இந்தியா. ஆமா. அதாவது பட்டுக்கோட்டை எழுதினார் அப்போ. பட்டுக்கோட்டை. ஆமா ஆமா. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அப்போ இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சட்டமே திருடுறதுக்கே சட்டம் போடுறது. திருடுறதுக்கு. ஆமா. இலவசம் கொடுத்தா நாடு பின்னோக்கி போகுதுன்னா அம்பானிக்கு அதானிக்கு நீ என்னத்தை கொடுக்குற? 2 பேர். இந்த நாட்டையே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இலவசம். 4 பேர் தான் நாடு தான். இந்தியாங்கிறது எத்தனை பேரு? இந்தியாங்கிறது 148 கோடி பேர். அதெல்லாம் கிடையாது. இந்தியாங்கிறது 148 கோடி பேரு. ஆமா. அது மக்கள் தொகை. சரி. இந்தியான்னா எத்தனை பேரு? அதான் 148 கோடி பேர். அது மக்கள் தொகை. இந்தியான்னா எத்தனை பேரு? அதான் எத்தனை பேரு? இந்தியான்னா 4 பேரு. யார் அந்த 4 மெம்பர்ஸ்? 2 பேர் விக்கிறவங்க, 2 பேர் வாங்குறவங்க. முடிச்சுட்டாங்க. முடிச்சு விட்டு திருடுறதுக்கே சட்டம் போட்டுக்கிட்டு அதானி அம்பானி அனுப்பி விட்டு அமெரிக்காக்காரன் கேஸ் போடுறான். ஆமா. துப்புறான் காரி அமெரிக்காக்காரன். ஆமா. அவன் துப்புற லாஸ் ஏஞ்சல்ஸ் பத்தி தெரியுது. ஆமா. அந்த அளவுக்கு இருக்கு. இவங்க மானங்கட்டவங்களை துப்பி என்ன போகுது? அவங்க அந்த பக்கம் அந்த நெருப்பு எரியுது, அங்க துப்பி இருந்தா கூட நெருப்பு அணிச்சிருக்கும். இந்த பக்கம் இருக்கும். அந்த அளவுக்கு துப்பி இருக்காங்க. இங்க 10 வருஷத்துல இவங்க என்ன பண்ணி விட்டாங்க? 10 வருஷத்துல மாத்தி விட்டாங்களா? இந்த ஒரு கதை போதுங்க. இந்த ஒரு கதை போதும். 10 வருஷத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு. இப்ப துக்க வீட்டுக்கு 2 கிழவி அழுக போச்சு. சரி. புருஷனை பறி கொடுத்துட்டு பொண்டாட்டி தலைமாட்டுல உட்கார்ந்துருக்கு. பொண்டாட்டி தலைமாட்டுல போன 2 கிழவிக்கு என்ன சொல்லி அழுகுறன்னு தெரியல. சரி. இப்படியே போன பாவக்காய் தொங்கி இருக்கு பந்தல்ல. ஓஹோ. போன ஒரு கிழவி ஒப்பாரி வச்சிருக்கு. என்ன சொல்லிச்சான்? அடி பந்தலில பாவக்கா, பந்தலில பாவக்கா. கூட போனது. அது என்ன சொல்லிச்சான்? நானும் தாண்டி பார்த்தேன். அதை போக 56 இன்ச்சு. ஓஹோ. 56. அவர் என்ன சொல்றாரு? எந்த டேப் வச்சு அளந்தாங்கன்னு யாருக்கும் தெரியல. நிக்க வச்சு அளந்தாங்களா, உட்கார வச்சு அளந்தாங்களா? அம்மாப்பா எப்படி அளந்துருக்காங்கன்னு வச்சுக்க. அவங்க பிரச்சனை. அவங்க வேலையை அளக்குறது தானே. ஆமா. வாயால அளக்குறது இல்லைன்னா எதுலயாவது அளக்குறது. இலவசம் கொடுத்தா பயனுண்டா? பயனாகல. ஒன்னா இருக்கணும். ஓஹோ. ஆனா ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இருக்க முடியாது. ஒரே மாதிரி இருந்தா எந்த வேலையும் ஆகாது. இங்க ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கல்வி, ஒரே உணவு, ஒரே இது. நாளைக்கு ஒரு சட்டத்தை போடுவேன். நாளைக்கு ஒரு சட்டத்தை போடு. சட்டத்தை போட அந்த சட்டத்தை நம்ம வரவேற்கான். அவன் தெரியலங்க, பழுவு ஊதி உடைச்சிட்டான். அதான் நீங்க படிக்காம முத்துன கதிர் பூரா பேசாம இருக்கும். இந்த முத்துன கருது பேசாம இருக்கும். ஆமா. இந்த பதர் மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கும். பாத்திருக்கீங்களா? அதுக்குதான் பாட்டு மருதகாசி எழுதினாரு. என்ன மருதகாசி? தரைய பார்த்து நிக்குது நல்ல கதிரு, தன் தவற மறந்து வெளியே நீட்டுது பதறு. ஓஹோ. அதுபோல் அறிவு உள்ளவே அடங்கி கிடக்கிறான் வீட்டிலே. எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே. அதாலே மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே. இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. அழகா சொன்னாரு. இந்த பதர்னால ஒரு பிரயோஜனம் இல்ல. இந்த பதர்னால ஏதாவது அடுத்து பார்த்தா பிரயோஜனம் உண்டா? நம்ம பாட்டுக்கு நம்ம நடைய கட்டி போய்கிட்டு இருக்கிறோம். ஆமா. இந்த நாட்டை மாத்துறதுக்கு, சீர்குலைக்கிறதுக்கு என்னென்னமோ ஒரு சட்டத்துல கையெழுத்து போடுறது இல்ல. மொழி
ஆ. ஆமா. மொழி கேட்டா என்ன சொல்றான்? ஆ. ஒரே நாடு, ஒரே நாடு, ம், ஒரே மொழி, ஓ, ஒரே மதம், மதம், ஒரே கடவுள், ஒரே ஒரே தேர்தல், ஒரே விளக்கமாறு, ஒரே உணவு, ஒரே தக்காளி, ஒரே தக்காளி, ஒரே ஒரே வெங்காயம், ம். ஒரே உருளைக்கிழங்கு. ஆ. அட லூசுகளா ஒன்னா எப்படி இருக்கும்? முடியுமாடா? 5 விரல் இருக்குன்னா ஓஹோ, 5 விரலும் ஒன்னா இருக்கு. ஆமா, ஒரே மாதிரி இருக்குமா? அதான் பிரச்சனை. ஒரே மாதிரி இருந்தா எதுக்காவது ஆகுமா? எதுக்காகடா? ஒரே மாதிரி இருந்தா ஆமா, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. ஒரே ஒரே நாடு ஒன்னா இருக்கு. ஒன்னா இப்ப ஒரே கை விரல்ல ஒன்னா இருக்கிறது வேற. ஆமா, நாம திராவிடம் என்ன சொல்லுது? திராவிட மாடல் என்ன சொல்லுது? ஒன்னா இருக்கணும்னு சொல்லுது. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருக்கிறது வேற. ஓஹோ, அதான் ஒன்னா இருக்கணும். ஆமா. இப்ப இந்த விரல் இங்க இருந்துச்சுன்னு வச்சுங்க, பயன் ஒரு விரல் இங்க இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஏதாவது பயன் உண்டா? பயனாகல. ஒன்னா இருக்கணும். ஓஹோ, ஆனா ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இருக்க முடியாது. ஒரே மாதிரி இருந்தா எந்த வேலையும் ஆகாது. ஆஹாஹா. இங்க ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கல்வி, ஒரே உணவு, ஒரே இது. நாளைக்கு ஒரு சட்டத்தை போடுவேன். நாளைக்கு ஒரு சட்டத்தை போடு. சட்டத்தை போட அந்த சட்டத்தை நம்ம வரவேற்போம் எல்லாரும் சேர்ந்து. ஆமா, என்னென்னத்தையே சட்டம் போடுறீங்களா? எல்லாம் ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே கல்வி எல்லாம் சொல்றீங்கல்ல. நாளைக்கு ஒரே சாதின்னு சொல்றான். ஒரே சர்டிபிகேட் தான் அவன் சொல்லுவியா? நீ ஒரே சுடுகாடுனே சொல்ல முடியாது. ஆமா, இந்தியாவுக்கே மாடலா நடமாடும் சுடுகாட்டை ஈரோட்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். இங்கதான் நம்ம தானே பண்ணிருக்கோம். எவ்வளவு பெரிய விஷயம். போடா போயிட்டு இருக்கணும். நாட்டை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றத்துக்கு யோசிக்கணும். இங்க பின்னாடியே இழுத்துக்கிட்டு ஆமா, ஒரே நாடு, ஒரே இது, ஒரே மொழி, ஒரு மொழி. எங்க மொழிக்கு இதையா முடியும்டா? ஆமா, பாருங்க, தமிழ் மொழி நம்ம கீழடியில எடுத்து 3000 வருஷம்னு சொன்னா, ஓஹோ, சிந்து வெளியில எடுத்து 6000 வருஷம் நம்ம தான் நிரூபிச்சிருக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு நிரூபிச்சுட்டா. 6000 வருஷம், 6500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திராவிட மாடல்ங்கிற அங்க இருக்கு. ஓஹோ, அங்க இருந்து தொடங்குது. சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்குங்கிற திராவிட மாடல். ஆமா, இவங்க என்னடான்னா தமிழை விட ஒரு மொழி உண்டாடா உங்களுக்கு? ஓஹோ, இலக்கிய மொழி உண்டா? முடியா? அவங்க தேவ பாசையம் மொழி பேசுறான். மொழி தேவ பாசையம். அப்படி என்ன பாசையது? இங்கேயும் பல லூசுக்கு அப்படியே கும்பிடுக்குது. நல்லா சொல்லுங்க மந்திரத்தை. ஓஹோ, யந்து நதயோ வர்ஷந்து பஜன்யாஹ ஓஹோ, சுவித்பலா ஓசதயோ பவந்து அன்னவதாம் மோதனவதாம் மாமிக்ஷவதாம். நல்லா கேட்டுங்க. இது நான் சொல்ற மந்திரம் இல்ல. ஆமா, ரிக்வேதத்துல இருக்கிற மந்திரம், வேதத்துல உள்ளது. என்ன சொல்றான்? அதுல மாமிக்ஷவதாம் எல்லாம் வச்சு படைக்கிறாங்க. ஓ, அப்படின்னா பூரா கறி தின்ன பயிலுவதான். எல்லாம் நல்லா ஃபுல் போடு ஓட்டிருக்கேன். ஃபுல் போடு. ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, குதிரை கறி, நம்ம இவ்வளவும் வெட்டி சாப்பிட்டவன் தான். அப்புறம் பௌத்தத்துக்கு பிறகு இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களும் நாங்களும் சுத்தம் சுகம் இப்ப மந்திரம் சொல்றான். ஆமா, எந்து நதையோ வருஷந்து பஜன்யாக சுவித்பலா ஓசதயோ பவந்து அப்படி அன்னவதாம் மோதனவதாம். நல்லா யோசிச்சு பாருங்க. பொங்கல் முடிஞ்சிருக்கு. ஆமா, நம்ம உழவர் திருநாளை எப்படி கொண்டாடுறோம்? ஓஹோ, அதுதான் திராவிட நாடு. திராவிடம் என்ன கொண்டாடுறோம்? என்னது? பொங்கலுக்கு கொண்டாடுறோம். ஆமா, இந்த இந்தியாவில் இருக்க எல்லா பண்டிகையும் யோசிச்சு பாருங்க. பொங்கலையும் மட்டும் யோசிச்சு பாருங்களேன். யோசிங்க. எல்லா பண்டிகைக்கும் ஊரு குப்பையாகும். ஊரு குப்பையாகும். பொங்கல் மட்டும்தான் ஊரு சுத்தமாகும். பாத்திருக்கீங்களா? ஊரே சுத்தமா இருக்கும். போய்க்கு எரிச்சு பழையதை எரிச்சு கோலம் போட்டு நீட்டாக்கி காட்டு பொங்கல், மாட்டு பொங்கல், மாட்டு பொங்கல், ஆமா, எல்லாத்துக்கும் பொங்கல் வச்ச எப்படி தமிழன் பண்டிகைகளே வச்சிருக்கான் பாருங்க. இப்ப நம்ம படைக்கிறது வருஷத்துல ஒரு நாள். ஆமா, நன்றி சொல்றோம். எதுக்கு? இந்த உணவை கொடுத்த சூரியனுக்கு நன்றி. நல்லா கேட்டுங்க. உணவை கொடுத்த சூரியனுக்கு நன்றி. அதிமுக காரன் பொங்க வச்சாலும் சூரியனுக்கு தாண்டா பொங்க வைக்கணும். லூசுகளா? இல்ல அண்ணாமலை வச்சா மட்டும் நீ நிலவுக்கா வைக்க போற? முடியாது. எல்லா லூசு பயல்களும் சூரியனுக்கு தான் பொங்க வைக்கணும். ஆமா, சூரியனுக்கு தானே பொங்க வைக்கணும். இது சயின்ஸ். இது சயின்ஸ், அறிவியல், விஞ்ஞானம். ஏன் சூரியனுக்கு வச்சான் தமிழ? இந்த இன்னைக்கு பச்சை அப்படி இருக்குதே, அதுக்கெல்லாம் காரணம் என்ன? யாருன்னு? பச்சை மரகத பட்டு விரித்து படுத்து கிடக்குது இயற்கை. இயற்கை பங்குனி சித்திரை உச்சி கதிரவன் பதித்த முத்திரை மசக்கை. பச்சை மரகத பட்டு விரித்து படுத்து கிடக்குது இயற்கை. இயற்கை இந்த இயற்கை பச்சைமையா இருக்கு. அது அந்த சூரியன் கொடுத்ததுடா. அப்புறம் நல்லா ஊர் நாடு பூரா போய் சொல்லுங்க, மாவட்ட மாவட்டம் சொல்லுங்க. இந்த நாட்டுல பசுமையாவும் நல்லா வளர்ச்சியாவும் செழுமையாவும் இருக்கும்னா அது எதனால? சூரியனால. எங்க நல்லா சொல்லுங்க.
சொல்லுங்கள். சூரியனால தான் இருக்கிறோம். ஓஹோ, அதானே உண்மை. ஆமா, ஆ. உண்மைதான். ஆ. இப்ப பொங்கல் வைப்போம், நம்ம பொங்க வைப்போம். மாட்டுக்கு பொங்கல் வைப்போம். பொங்கல் வச்சு நம்ம வருஷத்துல ஒரு நாள் இந்த உணவை கொடுத்த மாட்டுக்கோ சூரியனுக்கோ நன்றி சொல்றோம். ஆனா டெய்லி நன்றி சொல்றோம்னு இந்த மந்திரத்தை சொல்றாங்க. ஓஹோ, என்ன மந்திரம்? என்ன மந்திரத்தை? எந்து நதையோ வர்ஷந்து பஜன்யாக ஓஹோ, சுபித்பலா ஓஷதயோ பவந்து அன்னவதாம் மோதனவதாம் மாமிக்ஷவதாம் ஏஷாம் ராஜா பூயாசம் ஓஹோ, மோதனமுத்புருவதே பரமே சிவா பரமாமே வைனம் ஸ்ரீயம் கமயதி ஆஹா, மா ஸ்வதார முதச்சதா சரி, சம்யங்க ஜவரதா பூத்வா போற்றுவோம். வாஜம் வததபத்ரயா. சரி, சம்யங்க ஜவரதா பூத்வா போற்றுவோம். வாஜம் வததபத்ரயா. செஞ்சிருவோம். பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி. ஓஹோ, எப்படியா நம்ம உணவு பண்டிகை என்ன சொல்லுது? அம்மா, நமக்கு உணவு கொடுத்தது சூரியன், மாடு, இயற்கை. உழைச்ச இயற்கைன்னு நம்ம கும்பிடுறோம். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, என்ன சொல்றான்? இந்த உணவை கொடுத்தது பிரம்மா கொடுத்தாரு. அவர் பெரிய விவசாயி அவரு. எந்த பிரம்மான்னு புரியுதா? ஆஹா, பெரியார் ஒரு பேசியிருக்காரு. பெரியார் இந்த பிரம்மா போய் மகளையே கல்யாணம் பண்ணார். எப்படா மக மேல ஆசைப்பட்ட ஓஹோ அப்படின்னு கேட்டதுக்கு கேட்டதுக்கு ஆசை வந்துட்டா ஆத்தாளாது மகளாது அப்படின்னு சொல்லி சேர்ந்துட்டாங்க. ஓஹோ, அது சிவபெருமான் கேட்ட பரவாயில்ல சேர்ந்துக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சொல்லு புராணங்கள். இத பெரியார் சொன்னா பெரியார் வந்து சேரணும்னு சொல்லிவிட்டாங்க. இப்ப கிளப்பிட்டு இருக்காங்க. நமக்கு அல்வா குடுக்குற மாதிரிதான். ஏன்னு கேளுங்க, இப்ப பெரியார் சொன்னத மறுபடியும் இவங்களே கிளப்பி விட்டு இந்தாருப்பா பெரியார் இதைத்தான் சொல்லியிருக்காரு, பாத்துக்கோ பாத்துக்கோ பெரியார் சொல்லி நமக்கே வழி போட்டு குடுக்குறாங்க. நம்ம அவன் பிரம்மாவுக்கு நன்றி சொல்றான். ஆனா ஏன் பிரம்மாவுக்கு நன்றி சொல்றான்? ஏன்னா இந்த நாட்டுல வர்ணாசிரமம்னு ஒண்ணு இருக்கு. வர்ணாசிரமம் தலையில் பிறந்தவன், தோளில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், காலில் பிறந்தவன். தலையில் பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியன், கால்ல பிறந்தவன் சூத்திரன். தாழ்த்தப்பட்டவன் பஞ்சமே லிஸ்ட்ல வரலையா, அவன் எங்க பிறந்தான்னு பெரியார்ட்ட கேட்டாங்க. பெரியார் என்ன சொன்னார்? அவன் தான்டா பிறக்க வேண்டிய இடத்துல அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தான் அப்படின்னாரு அவரு. பெரியார் சொன்னார். பிறக்க வேண்டிய இடத்துல அப்பா அம்மாவுக்கு பிறந்த புர்ரா. ஓஹோ, நீ ஏன்டா லிஸ்ட் போடுற? இப்ப இந்த 4 வருணத்துல பிறந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. அந்த வேலையை செய்ய வச்சு என்னை உட்கார்ந்து சாப்பிட வச்சது எவனோ வேலை செய்வான், தேடுவான் பழனியாண்டி, திம்பான் ஆண்டி அப்படி மாதிரி எவனாவது ஒருத்த உழைப்பா நான் உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த பிரம்மனுக்கு நான் நன்றி சொல்றேன்றான். அதுதான் குலக்கல்வி முறையை கொண்டு வர. அதுதான் குலக்கல்வின்றான். குலக்கல்வி முறையே அதுதான் குலக்கல்வின்றான். ஓஹோ, அம்மா எப்படி நம்மள படிச்சு வரக்கூடாதுங்கிறான். நம்மள படிச்சு மேல வந்துடக்கூடாது. ஓஹோ, படிச்சு வந்துட்டோம்னா எப்படியாவது பாக்கலாம். டாக்டர் ஆகணும்னா நீட்டுங்கிறான். எல்லாத்துக்கும் நான் புதிய பரிச்சை வைக்கிறேன். புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்றான்? நம்ம ஏத்துக்க முடியாதுன்ற நிதி. என்னடா புதிய கல்விக் கொள்கையில புதுசா என்ன பண்றீங்க? 12வது பப்ளிக், அதுக்கப்புறம் 11வது பப்ளிக், அதுக்கப்புறம் 10வது பப்ளிக், அதுக்கப்புறம் 8வது பப்ளிக், அதுக்கப்புறம் அதுலயும் தேடி வரியா? ஆமா. 5வது பப்ளிக், அதுக்கப்புறம் 3வது பப்ளிக். புதிய கல்விக் கொள்கையில 3வது பப்ளிக் எக்ஸாம் வச்சா அந்த வாத்தியார் நிலைமைய பாருங்க. அவன் இது கொஸ்டின் அவுட் ஆயிருதுன்னு அது இது பண்ணி 3வது பப்ளிக்ல நீட் தேர்வுக்கு ஆவுன்னாங்க. ஆமா, பீகார்ல ஆட்டோல கொண்டு போயிருக்காங்க. நீட் தேர்வு கொஸ்டின் கோர்ட்ல கேக்குறாங்க. ஏண்டா என்னென்னமோ பெரிய இதுங்கிறீங்க, நீட்டு எப்படிடா லீக் ஆச்சு கொஸ்டின் பேப்பர்னா? ஆட்டோல வரையில காத்துல பறந்துருச்சு. இங்க கதை எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அது மாதிரி இப்ப 3வது பப்ளிக்கா. 3வது பப்ளிக்னா ஸ்குவாட் வந்து பிட்டு செக் பண்ணுவாங்கண்ணே. செக் பண்ணுவாங்க. அப்படியா? எது பிட்டு வச்சிருக்கியா? என்ன இங்க கனமா இருக்கு? பேம்பர்ஸ் மிஸ். அவன் உச்சா போக தெரியாத பையன். அவனுக்கு பப்ளிக்னா என்ன சொல்ல வரான்? என்ன சொல்றான்? நம்ம பிள்ளைங்க மேல படிச்சு வந்துடக்கூடாது. சமூக நீதினா என்ன? சமூக நீதினா என்ன? எல்லாரும் சமம். ஓஹோ, எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் சமமா இருக்கணும். இதுதானே சமூக நீதி. நம்ம சொல்றோம். இத சொன்னா அவங்களுக்கு கசக்குது. ஒரே நாடு, ஒரே மொழி. எங்க மொழியை இந்த தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவது, தமிழராக பிறந்து தமிழ் பேசுவதில் இருக்கிற
இருக்கிற பெருமை உலகத்துல வேற எதுக்கும் இல்லடா. எவனுக்கு கிடையாது, எங்களுக்கு இருக்கு. அதான் தெரியும், தைரியத்தோட சொல்றாங்க. அதை நீங்க காப்பாத்தி கொண்டு வந்தா 4 லூசுக வந்து இன்னைக்கு நாங்க தான் தமிழ் 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 போயிட்டே இருந்த பக்கம் நடப்போம். ஆளான ஆளு ஆடி காத்துல பறக்கையில இப்ப ஒரு ஆளு நாமினேஷன் போட்டிருக்கு ஈரோட்ல. எல்லா காலத்திலயும் இருக்காங்க. சீதா லட்சுமி போட்டிருக்காங்க. சீதா லட்சுமி எல்லாம் அந்த காலத்திலே பார்த்தவங்கடா நாங்க. போங்க கொடுங்க. எல்லா காலத்திலயும் பாத்துக்கிட்டாரு. ஆமா, எல்லா காலத்திலயும் பார்த்தவங்க. ஓஹோ, போறியா? ஆமா, போட்டு போய் நம்மள இந்த மொழிய கேவலப்படுத்துறான். ஆமா, இனத்தை கேவலப்படுத்துறான். மாநில சுயாட்சி அறிக்கை பண்றான், சிதைக்கிறான். இங்க கிளம்புறவன் பூரா அவங்கள பேசுகிறான்னா இங்கேயே பேசுறது, நம்மளையே. ஆமா, இங்கே நோன்றது, நோடிக்கிட்டு இருக்கு. இலவசம் கொடுத்தா தப்பான். யோசிச்சு பாருங்க. என்ன அன்னைக்கு ஒரு துக்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. துக்க வீட்டுல துக்க வீட்டுல பொம்பளையாளு சொல்லுது, அவ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஒப்பாரி நம்ம நாட்டை ஒரு மாதிரி ஆக்கியிருக்கான். எப்படி பண்ணிட்ட 10 வருஷத்துல இங்க வருங்க. என்ன சொல்ற? துக்க வீட்டுக்கு போனா இப்ப இருக்க பொம்பளைகளுக்கு அழுகவே தெரியல. அழுக தெரிய மாட்டேங்குது. இப்ப இங்க ஒப்பாரி வச்சு அழுவுது. அன்னைக்கு ஒரு பொம்பளையால எல்லாம் அழுகுது. சரி, அது அழுகையில சொல்லுது. என்ன சொல்லுது? 3 மணி பஸ் போயிருவாடி. 4 மணி பஸ்ஸுக்கு போனா என்னடி? 4 மணி பஸ்ல டிக்கெட் கேட்பாங்கடி. 3 மணி பஸ் தாண்டி ஃப்ரீ பஸ். அங்கே வரை துக்க வீட்டுல ஃப்ரீ பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அப்படி பயணம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல பெண்களை. அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த துக்க வீட்டுல அழுகிற பொம்பளைல பாத்திருக்கீங்களா? எப்படி அழுகுங்க? அன்னைக்கு ஒரு பொம்பளைகளுக்கு ஒப்பாரி வைக்க தெரியாது. அப்புறம் என்ன பண்ணுச்சு? அது என்ன பண்ணுச்சு? மைக் வேற வச்சிருக்காங்க செத்த வீட்டுல. கிராமத்துல எல்லாம் வச்சிருப்பாங்களா? அது என்ன பண்ணுச்சு? தைரியமா யூடியூப்ல ஒப்பாரின்னு டைப் பண்ணி ஒப்பாரி எடுத்து ஜாக்கெட்டுக்குள்ள போட்டு ஒப்பாரி பயங்கரமா வைக்குது. 3 ஆளு அழுதுகிட்டு இருந்ததுல அழுதுட்டு உட்கார்ந்ததுக்கு பூரா சோகம் கவ்வி எல்லாம் வந்து 20 கவ்வி அழுகுது. அந்த ஒப்பாரியை கேட்டு நெசமாவே ஒப்பாரி பாடுதுன்னு நினைச்சுக்கிட்டு எப்படி ரொம்ப சோகமாயி இறுக்கி கட்டி பிடிச்சதுல அந்த யூடியூப்ல பாட்டு மாறிடுச்சு. அழுத்தி பிடிச்சி டச் ஸ்கிரீன்ல. ஆமா, பாட்டு மாறிடுச்சு. என்ன பாட்டு? கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபாடி கட்டி பூடிடா. செத்தவன் என்ன நினைச்சான்? செத்து கிடக்கிறவன் நினைச்சான். அது நடக்காம தானடா நம்ம போய் சேர்ந்துட்டோம். இப்ப பாரு, அப்படி போயிடுச்சு, விஞ்ஞானம் போயிருச்சு. அப்படி இருக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி. இவன் துக்க வீட்டுல அழுகுறாங்க. சரி, இப்ப புருஷனை பறி கொடுத்துட்டு தலைமாட்டுல பொம்பளையால உட்கார்ந்துருக்கு. தலைமாட்டுல அங்க உட்கார்ந்துருக்கு மனைவி. சரி, இந்த போன 2 கிழவி என்ன சொல்லி அழுகுறதுன்னு தெரியல. இந்த நாட்டை இந்தியாவை 10 வருஷத்துல டிஜிட்டல் இந்தியா, ஆமா, கேஷ்லெஸ் இந்தியா, மேக் இன் இந்தியா, அந்த இந்தியா. டிஜிட்டல் இந்தியா என்னென்ன? ரொம்ப சிம்பிள். ஒரே சத்தம் தான் வரும். ஒரு சத்தம் தான் டிஜிட்டல் இந்தியா. என்ன செய்ய? டிங் டிங். பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 10. டிஜிட்டல் இந்தியா. டிங் டிங். பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 1. ₹1 சாக்லேட் வாங்கிட்டு அதுக்கு டிங் டிங் டிங். ஒரே சவுண்ட்ல மாத்தி விட்டான். ஒரு சவுண்ட்ல மாத்தி டிங். என்னன்னு கேட்டா பாத்தீங்களா? டிஜிட்டல் இந்தியா. ஏடிஎம்ல காசு எடுத்தோம். ஏடிஎம்ல போய் காசு எடுங்க. காசு எடுத்தோம்னா காசு எடுத்த பிறகு சொல்லுது, இந்த ஸ்கிரீன்ல ஓடும். என்ன ஓடுகிற? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. நன்றி. என்னன்னு கேட்டா பாருங்க, டிஜிட்டல் இந்தியா. ஓஹா, நீங்க எந்த ஏடிஎம்ல போய் காசு எடுங்க. என்ன சொல்றேன்? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. நன்றி. ஏன் டிஜிட்டல் இந்தியா. ஓஹோ, திருவண்ணாமலையில 4 ஏடிஎம் கொள்ளையடிச்சாங்கல்ல. ஆமா, அவங்களுக்கு அதான் சொல்லியிருக்கு. என்ன சொல்லுச்சு? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. கரெக்ட். இதுதான் டிஜிட்டல் இந்தியா. ஆமா, அதாவது பட்டுக்கோட்டை எழுதினார் அப்போ. பட்டுக்கோட்டை. ஆமா ஆமா. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அப்ப இப்ப இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? சட்டமே திருடுறதுக்கே சட்டம் போடுறது. திருடுறதுக்கு. ஆமா, இலவசம் கொடுத்தா நாடு பின்னோக்கி போகுதுன்னா அம்பானிக்கு அதானிக்கு நீ என்னத்தை கொடுக்குற? 2 பேர் இந்த நாட்டையே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இலவசம் 4 பேர் தான் நாடு தான். இந்தியாங்கிறது எத்தனை பேர்? இந்தியாங்கிறது 148 கோடி பேர். அதெல்லாம் கிடையாது. இந்தியாங்கிறது 148 கோடி பேரு. ஆமா, அது மக்கள் தொகை. சரி, இந்தியான்னா எத்தனை பேரு? அதான் 148 கோடி பேரு. அது மக்கள் தொகை. இந்தியானா எத்தனை பேரு? அதான் எத்தனை பேரு? இந்தியானா 4 பேரு. யார் அந்த 4 மெம்பர்ஸ்? 2 பேர் விக்கிறவங்க, 2 பேர் வாங்குறவங்க.
முடிச்சுட்டாங்க. முடிச்சு விட்டாங்க. முடிச்சு விட்டு ஓஹோ. அவன் திருடுறதுக்கே சட்டம் போட்டுக்கிட்டு அதானி அம்பானி அனுப்பிவிட்டு அமெரிக்காக்காரன் கேஸ் போடுறான். ஆ, ஆமா துப்புறான் காரி அமெரிக்காக்காரன். ஆமா ஆ. அவன் துப்புற லாஸ் ஏஞ்சல்ஸ் பத்தி தெரியுது. ஆ, ஆமா எது? ஆ, ம். அந்த அளவுக்கு இருக்கு. இவங்க மானங்கட்டவங்களை துப்பி என்ன ஆக போகுது? ஆனா அவங்க அந்த பக்கம் அந்த நெருப்பு எரியுது, அங்க துப்பி இருந்தா கூட நெருப்பு அணிச்சிருக்கும். இந்த பக்கம் இருக்கும். அந்த அளவுக்கு துப்பி இருக்காங்க. இங்க 10 வருஷத்துல வந்து இவங்க என்ன பண்ணி விட்டாங்க? ஆமா 10 வருஷத்துல மாத்தி விட்டாங்களா? இந்த ஒரு கதை போதுங்க. இந்த ஒரு கதை போதும் 10 வருஷத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு. ஆஹா. இப்ப துக்க வீட்டுக்கு 2 கிழவி அழுக போச்சு. சரி. புருஷனை பறி கொடுத்துட்டு பொண்டாட்டி தலைமாட்டுல உட்கார்ந்து இருக்கு. ஆஹா. பொண்டாட்டி தலைமாட்டுல போன 2 கிழவிக்கு என்ன சொல்லி அழுகுறேன்னு தெரியல. சரி. இப்படி போன பாவக்காய் தொங்கி இருக்கு பந்தல்ல. ஓஹோ. போன ஒரு கிழவி ஒப்பாரி வச்சிருக்கு. என்ன சொன்னிச்சான்? அடி பந்தலில பாவக்கா, பந்தலில பாவக்கா. கூட போனது அது என்ன சொல்லிச்சான்? நானும் தாண்டி பார்த்தேன். அதை போக